Hi everyone, this is Sudarshan. I'm currently working as a lead DevOps engineer. ஸோ நம்ம வந்துட்டு இன்னைக்கு வந்து நம்ம டெவாப்ஸோட ஒரு முக்கியமான டூல் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த டூல் தான் வந்துட்டு ஒரு இனிஷியல் ஃபேஸ்னே சொல்லலாம் டெவாப்ஸ்க்கு, விச் இஸ் கிட். அலாங் வித் திஸ் வி ஆர் கோயிங் டு சி GitHub. ஸோ கிட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து விச் மெயின்டைன்ஸ் யுவர் கோட் இன் அ சென்ட்ரலைஸ்ட் ரெபாசிட்டரி அண்ட் ஆல்சோ இட் ஹெல்ப்ஸ் அஸ் இன் வெர்ஷன் கண்ட்ரோலிங். சரி, ஓகே. அது என்ன மெயின்டெனன்ஸ் கோட்? இதனால என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இப்போ எனி டெவாப்ஸ் டீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு, பிளான் வாட் தே ஆர் கோயிங் டு டூ இன் த ப்ராஜெக்ட், ரைட்? ஸோ நான் ஒரு பேசிக்கான டெவாப்ஸோட ஃப்ளோ நான் சொல்றேன். இப்போ டெவாப்ஸ் ஃப்ளோ இருந்ததுன்னா, யூசுவலா வந்து வில் பிளான் திங்ஸ் யூசிங் ஜீரா. ஓகேவா? இதுல ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் நீங்க பிளான் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டெரஃபார்ம் வச்சு, நீங்க வந்து ஒரு புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ண போறீங்க. இல்ல வந்து நீங்க குபர்னெட்டிஸ்ல வந்துட்டு ஒரு டெப்ளாய்மென்ட் பண்ண போறீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம பண்ணணும்னா, வி நீட் டு கிரியேட் அ கோட் ஃபார் இட், ரைட்? அந்த கோடெல்லாம் வந்து நம்ம எங்க வைப்போம்னா, கிட்ல தான் வைப்போம். ஸோ நம்ம ஏன் கிட்ல வைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஸோ கிட்ட வந்து உங்க டீம்ல யார் வேணா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதுவே வந்து உங்களோட லோக்கல் சிஸ்டம்ல வச்சிருந்தீங்கன்னா, நீங்க மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ கிட்ல வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா வந்துட்டு, எனிஒன் கேன் ஆக்சஸ் யுவர் கோட் அண்ட் எனிஒன் கேன் யூஸ் இட். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து இப்போ அப்ளிகேஷன் கோடா இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஜாவா கோடா இருந்ததுன்னா, இந்த பைப்லைன்ல இது ஒரு ஜென்கின்ஸ் பைப்லைன் மாதிரி கன்சிடர் பண்ணுங்க. தென் வில் யூஸ் மேவன் டு கம்பைல் த கோட், பில்ட் த கோட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே யார் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, கிட்ன்ற இந்த இம்பார்ட்டன்ட் டூல் தான் ரெஃபரன்ஸ். சரியா? ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இது வந்து பார்ட் 1 வீடியோ தான். ஸோ லைக் வில் சி என்டையர் கான்செப்ட்ஸ் ஃபாலோயிங் டு திஸ் வீடியோ. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம மேஜரா என்ன கவர் பண்ண போறோம்னா வந்துட்டு, எப்படி வந்து ஒரு GitHubல வந்து ரெபாசிட்டரி கிரியேட் பண்றது, நம்ம வந்து லோக்கல் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம்னா, அது எப்படி வந்து நம்ம கிட்ல அப்லோட் பண்ண போறோம் அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ கிட் வந்து யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து லினக்ஸ் ஸ்டார்வால்ஸ். ஸோ ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் திஸ் வேர்ல்ட். அவர் வந்து 2005ல் வந்துட்டு அதை டெவலப் பண்ணாரு. ஸோ அவரோட லினக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்காக அதை வெர்ஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வந்து அதை டெவலப் பண்ணாரு. பட் நம்ம இப்போ எல்லாருமே வந்து அதை நம்ம கோடுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கிட்ன்றோட ஆக்சுவல் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் ஸ்லாங் படி இட்ஸ் அன் அன்பிளசன்ட் பர்சன். ஸோ லினக்ஸ் டார்வல்ஸ் அவரே சம்டைம்ஸ் வந்து கோட் ஒர்க் ஆகலன்னா அன்பிளசன்ட் பர்சன் சொல்லுவாரு. கோட் ஒர்க் ஆச்சுன்னா வந்துட்டு ஹி வில் சேஞ்ச் இட் டு குளோபல் இன்ஃபர்மேஷன் ட்ராக்கர் அப்படின்ற கூட மாதிரி சொல்லலாம். அது வந்து ஒர்க் ஆகலைன்னா அவர் என்ன மீன் பண்ணுவாருன்னா, காடா மீடியாட்டிக் ட்ரக் ஹோல்ட் ஆஃப் ஷிட்ன்ற மாதிரி அவர் மீன் பண்ணுவார். ஸோ அது வந்து அவரோட மூடை பொறுத்து, நம்மளுக்கும் அந்த கோடு ஒர்க் பண்ற மூடை பொறுத்து இதை வந்து பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம், நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம். ஸோ கிட்டுக்கு இதுதான் அப்ரிவேஷன்னு கிடையாது. ஸோ மெயினா அதை உருவாக்குனது வந்து இட்ஸ் அன் அன்பிளசன்ட் பர்சன்ன்றத பாயிண்ட் பண்றதுக்கு. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஹிஸ்டரி அபவுட் கிட். ஓகே. ஸோ கிட்ன்றது அத அந்த டூல் வந்து வெர்ஷன் கண்ட்ரோல் பண்ணும். கிட் ஹப்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் ரெபாசிட்டரி. நீங்க வெர்ஷன் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கோடெல்லாம் வைக்கிற இடம் தான் வந்து கிட் ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸோ வாட் இஸ் வெர்ஷனிங்? ஸோ இப்போ வந்து நீங்க ஒரு ப்ராஜெக்ட்டை வந்து டெவலப் பண்றீங்க. ஓகே. அது ஒரு வெர்ஷன்ல வந்து வைக்கிறீங்க. ஓகேவா? இல்லைன்னா நீங்க அதை பிரான்ச்சஸ்ல கூட வைக்கலாம். வில் டிஸ்கஸ் அபவுட் கிட் பிரான்ச்சஸ் இன் அவர் ஃபர்தர் செஷன்ஸ். இப்போ வந்துட்டு ஒரு புது வெர்ஷன் நீங்க அப்கிரேட் பண்றீங்க. ஓகேவா? ஸோ வெர்ஷன் 1லேருந்து வெர்ஷன் 2 நீங்க வந்து மாத்துறீங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அந்த வெர்ஷன் 2 வந்து உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி வந்து வொர்க் பண்ணலன்னா, கிட்டோட பிரான்ச்சிங் ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா, அந்த பழைய வெர்ஷனுக்கு வந்து நீங்க ஈஸியா வந்து ரிவர்ட் பேக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுன்றது வந்து உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு யூனிக் நம்பர் வந்து அது அது வெர்ஷன்ஸா அசைன் பண்ணிடும். ஸோ அத வச்சு நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம். என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதோ எல்லாமே வந்து உங்களால ட்ராக் பண்ண முடியும். ஈஸியா ரிவர்ட் பேக்லாம் உங்களால பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இதுக்கு வெர்ஷனிங் டூல்ன்ற பேரே வந்தது. நீங்க அத எப்படி மெயின்டெயின் பண்றீங்கறது உங்கள பொறுத்து. பிரான்ச்சஸ் வச்சு மெயின்டெயின் பண்றதும் சரி, கமிட்ஸ் வச்சு மெயின்டெயின் பண்ணலாம். லைக் லாட் ஆஃப் திங்ஸ் வி ஆர் கோயிங் டூ சி. ஸோ பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுடைய சேஞ்சஸ் ஆஃப் ஹிஸ்டரிஸ வந்து இது கேப்சர் பண்ணும். அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்புறம் பக் ஃபிக்ஸஸ்லாம் நீங்க ஈஸியா இதுல பண்ண முடியும். ஓகே. ஸோ அலாங் வித் திஸ் வி கேன் டைரக்ட்லி கோ டு டெமோ. பட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த என்டையர் சீரிஸஸ்ல வேற என்ன நம்ம கவர் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, பிரான்ச்சிங் ஸ்ட்ராட்டஜி பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு ரோல் பேக் எப்படி பண்றது? இப்ப நான் சொன்னேன்ல எப்படி ஒரு ப்ராஜெக்ட்ட ரோல் பேக் பண்றதுன்றத பத்தி பார்ப்போம். லாகின் அது இப்பயே நான் சொல்லப் போறேன். எப்படி வந்துட்டு நம்ம ரெபாசிட்டரிக்கு லாகின் பண்றது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து வில் சி ஆல் த இம்பார்ட்டன்ட் கிட் கமாண்ட்ஸ். ஓகேவா? இது எல்லாமே கவர் பண்ணுவோம். இதுல மெயின் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, கிட் மெர்ஜ், ரீபேஸ் அண்ட் செரி பிக் வந்து யூசுவலா இன்டர்வியூல கேட்கிற கொஸ்டின்ஸ். ஸோ இதையும் வந்து வில் கவர் இன் திஸ் என்டையர் சீரிஸ்.
ஓகே, ஃபைன். இப்போ வில் கோ த டெமோ. டெமோல என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நீங்க ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிடுங்க. இந்த மாரி அ சும்மா கூகுள் போனீங்கன்னா வந்து யூ வில் ஹேவிங் GitHub ரெபாசிட்டரி. ஸோ உங்களுக்கு ஒரு லாகின் ப்ராம்ப்ட் கிடைக்கும். நீங்க அத வந்து சைன் அப் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கேன் என்னோட ரெபாசிட்டரில. சைன் அப் வந்து ரொம்ப ஈஸி தான் அண்ட் ஃப்ரீ தான். ஸோ நீங்க வந்து சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு, யூ வில் ஹேவ் அன் இன்டர்ஃபேஸ் லைக் திஸ். ஓகேவா? ஸோ இதில வந்து யூ கேன் கிரியேட் எனி ரெபாசிட்டரி யூ வாண்ட். சும்மா இங்க ரெபாசிட்டரி போயிட்டு, நான் ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ ரெபாசிட்டரி நேம் வந்துட்டு லைக் அ நம்ம சும்மா கிட் செஷன் அப்படின்னு ஒரு ரெபாசிட்டரி பேர் வைப்போம். ஓகேவா? இது பப்ளிக் ரெபாசிட்டரியா இருக்கட்டும். நான் லேட்டர் ஐ வில் டெல் யூ ஹவ் டு ஆக்சஸ் யுவர் பிரைவேட் ரெபாசிட்டரி. ஸோ தென் ஆட் மீ a readme file, then create this repository. ஓகேவா? இப்போ உங்க லேப்டாப்பையும் உங்களோட Git ரெபாசிட்டரி இப்ப நம்ம கனெக்ட் பண்ணணும். அப்பதான் வந்து உங்களால வந்துட்டு யூ கேன் புஷ் யுவர் ஃபைல்ஸ் டூ திஸ் Git ரெபாசிட்டரி. ஓகேவா? ஸோ ரெபாசிட்டரி ஒரு இடத்துல இருக்கு. உங்க லேப்டாப் ஒரு இடத்துல இருக்கு. நீங்க இந்த கோட வந்து நீங்க கண்டிப்பா புஷ் பண்ணணும்ல. ஸோ அப்போ வந்துட்டு யூ ஷுட் ஹேவ் சம் ஏஜென்ட் கைண்ட் ஆஃப் திங் வேர் யூ ஷுட் ஹேவ் திஸ் Git சாஃப்ட்வேர் இன்ஸ்டால்ட் இன் யுவர் பிசி. ஓகேவா? அது மூலியமா தான் வி ஆர் கோயிங் டு புஷ் பேக்கேஜஸ் டு ஆர் கோட் டு யுவர் GitHub. ஓகே. ஸோ இது ஒரு எம்ப்டி இதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரீட்மி ஃபைல் தான் இருக்கு. நான் இப்ப எப்படி வந்து இந்த ரெபாசிட்டரில நான் என் லோக்கல் கோட புஷ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இன்ஸ்டால் அ சாஃப்ட்வேர் கால்ட் கிட்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ யூ கேன் கோ டு டவுன்லோட்ஸ், விண்டோஸ் செலக்ட் பண்ணுங்க. இதில வந்து 64 பிட் ஸ்டாண்ட் அலோன் இது எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இன்ஸ்டால் இட், ரன், எஸ், நெக்ஸ்ட், நெக்ஸ்ட், எஸ், நெக்ஸ்ட். மோஸ்ட்லி வந்து டிஃபால்ட் ஆப்ஷன்ஸே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இன்ஸ்டால் இட். ஓகே. தென் யூ கேன் லான்ச் திஸ் Git bash. ஸோ உங்களுக்கு இந்த மாரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஓகே. உங்களோட அ பிரசன்ட் அந்த உங்களோட ஹோம் டைரக்டரில தான் இருக்கும். நீங்க இப்போ அ பிடபிள்யூடி குடுத்தீங்கன்னா, உங்களோட ஹோம் டைரக்டரில தான் இருக்கும் இது. ஸோ இப்போ வந்துட்டு நீங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் கிரியேட் அ டைரக்டரி ஹியர். ஸோ மேக் டைரக்டரி நான் அதே மாரி வந்துட்டு சும்மா வந்து Git டெமோன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். cd to git demo. நம்ம என்ன பண்ணலாம்னா, பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது போறதுக்கு முன்னாடி நம்மளோட GitHub ஆக்சஸ் பண்ணணும்ல. ஸோ நம்ம வந்துட்டு வி ஹேவ் டு கிரியேட் எஸ்எஸ்ஹெச் கீ. ஸோ அது கமாண்ட் வந்து SSH-keygen. நான் இது எல்லா கமாண்ட்ஸையும் நான் என்னோட சேனலோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் பேஸ்ட் பண்றேன். இந்த கமாண்ட நீங்க பேஸ்ட் பண்ணும்போது, இட் வில் கிவ் யூ கோட். ஒரு கீ தரும். அந்த கீய நீங்க எப்படி எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து பிரஸ் என்டர் டிஃபால்ட் ஃபார் எவ்ரிதிங். கோ இன்சைட் டாட் எஸ் இது ஒரு ஹிடன் ஃபோல்டர். ஸோ நீங்க அங்க போயிட்டீங்கன்னா வந்துட்டு, யூ வில் பி ஹேவிங் திஸ் ஒரு பப்ளிக் கீ வரும். அத ஜஸ்ட் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இத நீங்க ஆட் பண்ணிட்டீங்கனாலே உங்க லேப்டாப் வந்து ஆக்சஸ் ஈஸியா வந்து உங்களோட இதுல பண்ணிக்கலாம். நீங்க Git ரெபாசிட்டரிக்கு பண்ணிக்கலாம். இந்த கீ தருதுல்ல, இது கரெக்ட்டா நீங்க எஸ்ல ஆரம்பிச்சு கரெக்ட்டா இத காப்பி பண்ணுங்க. திங்க் டைரக்ட்லி இட் வில் காப்பி. கோ டூ யுவர் ரெபாசிட்டரி. உங்க ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிட்டு, அங்க உங்க ப்ரொஃபைல் போயிடுங்க. ஐ திங்க் செட்டிங்ஸ் ஆப்ஷன் இஸ் நாட் அவைலபிள். ஓகே, வி கேன் டைரக்ட்லி கோ டூ செட்டிங்ஸ் ஹியர் ஃப்ரம் ஹியர். நீங்க வந்துட்டு எஸ்எஸ்ஹெச் ஜிபிஜி கீஸ் போயிட்டு, இங்க அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. நியூ எஸ்ஹெச் கீ. சும்மா டைட்டில் வந்து மை லேப்டாப் ஆர் சம்திங் வாட்டெவர் த நேம் இஸ் கம்ஃபர்டபிள் ஃபார் யூ. ஜஸ்ட் ஆட் இட். ஆட் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஸோ இத ஆட் பண்ண உடனே வந்து நீங்க ஒரே ஒரு கமாண்ட மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க. என்ன கமாண்ட்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து git config -global user டாட் நேம். உங்களோட கிட்டோட யூசர் நேம் குடுத்தாலும் ஓகே தான். சுதர்ஷன் அப்படின்னு ஒரு நேம் தரேன். எல்என்எக்ஸ் அண்ட் git config user டாட் இமெயில்
then give your email address. ஓகே. ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் பண்ணிடுங்க. ஸோ இது பண்ணிட்டீங்கன்னா வந்து ஈஸியா உங்கள கிட்டுக்கு ஐடென்டிஃபை பண்றது ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம என்ன இது வந்து ஒரு ப்ரீரெக்விசைட் மாரி வச்சுக்கோங்க. என்ன பண்ணோம்? ஒரு கீ ஜெனரேட் பண்ணோம். இப்போ கிரியேட் பண்ண ரெபாசிட்டரில அந்த கீய ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம். ஏன் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம்னா, நம்மளோட லேப்டாப்பும் அதுவும் வந்துட்டு கனெக்ட் ஆகுறதுக்காக. ஓகேவா? கிரெடென்ஷியல்ஸ் ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைல்லயும் உங்க இமெயில் அட்ரஸையும் வந்துட்டு ஜஸ்ட் நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கீங்க. தட்ஸ் இட். இப்போ தான் நம்ம என்ன பண்ணலாம்னா, கிரியேட் மேக் டைரக்டரி கிட் டெமோன்னு ஒரு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்றேன். ஐ திங்க் இட் இஸ் ஆல்ரெடி தேர். நைஸ். ஸோ இனிஷியலா கிரியேட் பண்ணது. கோ டூ திஸ் கிட் டெமோ. இதுல போயிட்டு நீங்க ஜஸ்ட் யூ கேன் கிவ் அ கமாண்ட் கால் கிட் இனிஷியலைஸ். கிட் இனிஷியலைஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இந்த ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணீங்கல்ல, அது என்ன பிரான்ச்ல இருக்குன்றத பார்த்துக்கலாம். ரெபாசிட்டரி கிட் செஷன் பிரான்ச் வந்து மாஸ்டர்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து டிஃபால்ட்டா மாஸ்டர் வரணும். ஏன்னா சம்டைம்ஸ் நீங்க இந்த இடத்துல இருந்து நீங்க இனிஷியலைஸ் பண்ணும்போது அது வந்து மெயின் பிரான்ச்சுக்கு மாறலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஒரு பிரச்சனை வரும்னா, மெயின் பிரான்ச்ல இருந்து மாஸ்டருக்கு செக் அவுட் பண்ணணும். ஸோ உங்களோட கிட் எந்த டிஃபால்ட் பிரான்ச் தருதோ அந்த பேர்லயே வந்துட்டு நீங்க டிஃபால்ட்டர் செட் பண்ணுங்க. எப்படி செட் பண்ணலாம்னா, கிட் கான்ஃபிக் -global initialize டாட் டிஃபால்ட் பிரான்ச் மாஸ்டர். நீங்க எந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு, நீங்க எந்த ஒரு கிட் இனிஷியலைஸ் பண்ணும்போது, இந்த ஃபோல்டருக்குள்ள பண்ணும்போது உங்களுக்கு டிஃபால்ட் வந்து மாஸ்டர் பிரான்ச் தான் வரும். ஓகேவா? இப்போ செக் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஐ அம் இன்டூ திஸ் கிட் டெமோ ஃபோல்டர். ஓகேவா? நான் வந்து இந்த ஃபோல்டர வந்துட்டு நான் அந் இங்க ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணி இத வந்து நான் அப்படியே என்ன பண்ண போறேன்னா, நாங்க ஒரு மாஸ்டர் கிரியேட் பண்ணல மாஸ்டர் பிரான்ச். அங்க வந்து புஷ் பண்ண போறேன். அதுக்கு இனிஷியல் ஸ்டெப் வந்து கிட் இனிஷியலைஸ். டாபிக் கூட என்ன வச்சுக்கலாம்னா, புஷிங் யுவர் லோக்கல் ரெபாசிட்டரி டூ யுவர் கிட் ரெபாசிட்டரி. அந்த மாரி கூட வச்சுக்கோங்க. கிட் இனிஷியலைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா, இங்க எப்பயுமே மாஸ்டர் தான் வரும். நம்ம அதுக்கு தான் இங்க செட் பண்ணிட்டோம். சரி. இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் கிரியேட் சம் ஃபைல்ஸ். டச் ஃபைல் 1 சும்மா நான் ஃபைல் 1, ஃபைல் 2 ஒரு 4 ஃபைல் கிரியேட் பண்றேன். எம்ப்டி ஃபைலாவே இருக்கட்டும். 4 ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு, ஜஸ்ட் கிவ் அ கமாண்ட் கிட் ஆட் டாட்னா கரண்ட் டைரக்டரில இருக்கிற எல்லா ஃபைலையுமே வந்து ஆட் பண்ணுன்னு நான் சொல்றேன். ஆட் ஆயிடுச்சு. ஆட் ஆன உடனே இப்போ நம்மளுக்கு அடுத்து என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா, கமிட் பண்ணணும் நம்ம. இந்த சேஞ்சஸ் ஆயிருக்கு. இத நம்ம கமிட் பண்ணணும். சும்மா கிட் கமிட் -m அப்படின்னு குடுத்துட்டு, ஜஸ்ட் வந்து இனிஷியலை சும்மா இனிஷியல் கமிட்ன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? த மெசேஜ் கேன் பி எனிதிங். என்டர். இப்ப 4மே வந்து கமிட்ல ரெடியா இருக்கு. இப்ப நம்ம இத புஷ் தான் பண்ணணும். ஆனா கரெக்ட்டா நம்மளோட அந்த பிரான்ச்ல தான் புஷ் பண்ணணும் அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. இதோட கோட் எடுத்துக்கோங்க. கோட கிளிக் பண்ணி இந்த HTTPS லிங்க் எடுங்க. அது இன்னும் கொஞ்சம் பெட்டரு. காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் கிவ் அ கமாண்ட் கிட் ரிமோட் ஆட் ஆரிஜின். இப்ப இவன் வந்து இதுதான் அவனோட ரெபாசிட்டரின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா நாம என்ன பண்ண போறோம்? நான் ரிமோட் ஒரு ரெபாசிட்டரி வச்சிருக்கேன். நீ அத வந்துட்டு கனெக்ட் பண்ணுன்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ ஜஸ்ட் கிவ் இட் கிட் ரிமோட் ஆட் ஆரிஜின். அந்த லிங்க்க காப்பி பண்ணோம்ல, அத இங்க பேஸ்ட் பண்ணுங்க. என்டர். என்டர் பண்ணிட்டு, இப்ப அங்க வந்து ஒரு சேஞ்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ரீட்மில ஒரு சேஞ்சஸ் இருக்கு. நம்ம புஷ் பண்ணலாம். ஃபோர்ஸ் புஷ் பண்ணோம் அப்டின்னா வந்துட்டு, இந்த 4 ஃபைல் போயிட்டு இத ஓவர் ரைட் பண்ணிடும். அப்ப நம்ம வந்து சேஃபா புஷ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? இல்ல இங்க இருக்கிறது அஃபெக்ட் ஆகாம நம்மளது வந்து அப் அண்ட் தான் ஆகணும். அடிஷனலா தான் போய் ஆட் ஆகணும்னா, ஒரே ஒரு கமாண்ட மட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா பண்ணணும். என்னன்னா, கிட் புல் ஆரிஜின் மாஸ்டர் அப்டின்னு சொல்லிட்டு, ஜஸ்ட் வந்து அலோ ஹைஃபன் அன்ரிலேட்டட் ஹைஃபன் ஹிஸ்டரிஸ். அங்க என்ன ஹிஸ்டரிஸ் இருந்தாலும், எது எல்லாமே அலோ பண்ணுன்னு நம்ம சொல்லிர்றோம். எதையுமே வந்து ஃபோர்ஸா ஓவர் ரைட் பண்ண வேணாம்னு சொல்றோம். ஸோ இந்த கமாண்ட் வந்து போட்டுக்கோங்க. அலோ ஹைஃபன் அன்ரிலேட்டட் ஹைஃபன் ஹிஸ்டரிஸ். இது கொஞ்சம் சேஃபர் கமாண்டுன்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இத நீங்க பண்ணிட்டு, ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம்னா, சேவ் பண்ணிட்டு வெளிய வந்துருங்க. இப்ப என்ன பண்ணுங்க அப்டின்னா வந்துட்டு, அப்படியே புஷ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். புஷ் சக்சஸ்ஃபுல் ஆகணும். கிட் புஷ் -u ஆரிஜின் மாஸ்டர்.
இந்த 4 ஃபைலும் நம்ம அந்த ரிமோட் ரெபாசிட்டரிக்கு போனோம். புஷ் ஆயிடுச்சு. ஜஸ்ட் வில் கோ அண்ட் செக் வெதர் தே ஆர் ரிஃப்ளெக்டிங் ஹியர் வித்தவுட் டேமேஜிங் திஸ் readme.md ஃபைல். ஸோ நம்மளுக்கு வந்து 4 சேஞ்சஸும் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து உங்களோட லோக்கல் ரெபாசிட்டரிய நீங்க வந்து கிட்டுக்கு அனுப்பக்கூடிய மெத்தடு. லோக்கல் ஏன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு நான் லோக்கல் நெறைய கிரியேட் பண்ணிட்டேன். நான் இப்போ இங்க ஒரு பிரான்ச் இருக்கும். ஓகேவா? இதுக்கு தான் நான் அனுப்பணும் அப்டின்னா கூட, நீங்க என்ன பண்ணலாம்னா, ப்ராப்பரா இந்த கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த பர்ட்டிகுலர் பிரான்ச்சுக்கு நீங்க புஷ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ திஸ் இஸ் ஹவ் வி கேன் பிளே வித் லோக்கல் ரெபாசிட்டரி. இப்ப இதுல இன்னொரு மெத்தட் ஒண்ணு பார்க்கலாம். என்னன்னா, சரி எனக்கு இந்த மாரி வேணாம். எனக்கு நெறைய கமாண்ட்ஸ் நான் பார்த்துட்டேன். எனக்கு இது கொஞ்சம் டஃப்பா இருக்க மாரி இருக்குன்னு நெனச்சீங்கன்னா, இந்த அப்ரோச் பண்ண வேணாம். இன்னொரு அப்ரோச் நான் சொல்றேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் ஒன் மோர் ரெபாசிட்டரி. சும்மா நான் என்ன பண்றேன், கிட் செஷன் 2ன்னு தரேன். ஆனா இன்கேஸ் நம்ம வந்து இத கிரெடென்ஷியல்ஸ்லாம் இருக்குல்ல, பிரைவேட்ல வைக்கலாம். செக்யூர்டா இந்த வாட்டி பார்க்கலாம். பப்ளிக்ல புஷ் பண்றதும் கிரெடென்ஷியல்ஸ் தான் பண்ண முடியும். ஏன்னா உங்களோட ரெபாசிட்டரில வேற யாரும் புஷ் பண்ண முடியாது. இப்போ பிரைவேட் ரெபாசிட்டரியே கிரியேட் பண்ணலாம். இது இன்னொரு மெத்தட் அப்படியே பார்த்துருவோம். இங்க ஒரு ரீட்மி ஃபைல் இருக்கட்டும். கிரியேட் ரெபாசிட்டரி பட் திஸ் இஸ் a பிரைவேட் ரெபாசிட்டரி. ஸோ பிரைவேட்ன்றனால வி கேன் டைரக்ட்லி ப்ளே வித் எஸ்எஸ்ஹெச். இப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதுல போயிட்டு எஸ்எஸ்ஹெச்ன்னு கிளிக் பண்ணி, இத குளோன் பண்ணிக்கலாம். எடுத்தோனே இத குளோன் பண்ணிடுங்க. இது இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ ஐ வில் கம் அவுட் ஆஃப் திஸ். லெட் மீ கிரியேட் எனி அதர் ஃபோல்டர். கிட் டெமோ 2ன்னு ஒரு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். cd to git demo 2. நான் என்ன பண்றேன்னா, அப்படியே இங்கேயே இத குளோன் பண்ணிடுறேன் நானு. git clone, என்டர். ஸோ இப்போ கிரெடென்ஷியல்ஸ் வச்சு இத குளோன் பண்ண ட்ரை பண்ணிடுச்சு. உங்களுக்கு அந்த ஃபோல்டர் நீங்க பார்ப்பீங்க. git session 2ன்னு சொல்லிட்டு. ஸோ கோ டு திஸ் git session 2. இங்க நீங்க சேஞ்சஸ் பண்ணலாம். இல்ல நீங்க ஆல்ரெடி பண்ண லோக்கல் ஃபைல்ஸ இங்க காப்பி பண்ணலாம். ஓகே எய்தர் வேஸ். நான் இங்க கிரியேட் பண்ணேன். சும்மா வந்து டச் பைத்தன் ஃபைல் 1, பைத்தன் ஃபைல் 2, பைத்தன் ஃபைல் 3 3 ஃபைல் கிரியேட் பண்றேன். ஸோ இத வந்துட்டு நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். இங்க உள்ள வந்துட்டோம்ல, இங்க கிட் இனிஷியேஷன்லாம் பண்ண வேணாம். ஏன்னா இது லோக்கல் ரெபாசிட்டரி கிடையாது. ரிமோட் ரெபாசிட்டரி. டைரக்ட்டா என்ன பண்ணுங்கன்னா, கிட் ஆட் டாட் வச்சுருங்க. அப்புறம் வந்துட்டு கெட் கமிட் அந்த செகண்ட் கெட் கமிட் -m நியூ சேஞ்ச் திஸ் நேம் கேன் பி எனிதிங். 3 ஃபைல் கமிட் இருக்கு. அப்படியே நேரா சிம்பிள் கிட் புஷ் மட்டும் பண்ணுங்க. இந்த ஆர்ஜின் எதுவுமே சொல்ல வேணாம். நீங்க நேரா கிட் புஷ்ன்னு குடுத்தாலே போதும். நீங்க வந்து இந்த 3 ஃபைல் அங்க புஷ் ஆயிடும். ஸோ குளோன் பண்ணி பண்றது வந்து கொஞ்சம் டைம் சேவும் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும். ஸோ லோக்கல்ல இருக்கிறத பண்றதுக்கு தான் நம்ம அந்த ஸ்டெப்ஸ் பார்த்தோம். பட் குளோன்ன்றது உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம 2 மெத்தடும் பார்த்துட்டோம். ஸோ ஹவ் டு ஒர்க் வித் யுவர் லோக்கல் ரெபாசிட்டரி அண்ட் ஆல்சோ ஹவ் டு ஒர்க் வித் யுவர் குளோனிங். ஒரு சின்ன ரீகேப் மாரி பார்த்துடலாம். லோக்கல் ரெபாசிட்டரிக்கு வந்து மெயினா வந்துட்டு அங்க ஒரு ரெபாசிட்டரி கண்டிப்பா கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு, ஸோ இங்க வந்துட்டு ஜஸ்ட் கிரியேட் அ ஃபோல்டர் விச் இஸ் கெட் மேக் டைரக்டரி ஒரு டெமோன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கீஜென் பண்ணிடுங்க. அது இனிஷியலா பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து கோ இன்சைட் திஸ் டெமோ ஃபோல்டர் அண்ட் கிரியேட் ஃபைல்ஸ். இங்க இந்த கமாண்ட்ஸ் தான் மேண்டேட்டரி. ஏன்னா நீங்க லோக்கல் ரெபாசிட்டரிய புஷ் பண்றதுனால தான், நீங்க ரிமோட்ல இந்த இடத்துக்கு தான் நான் புஷ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, தென் நீங்க என்ன பண்ணீங்கன்னா, அதுக்கப்புறம் அன்ரேட்டட் ஹிஸ்டரிஸ் அத வந்துட்டு ஏன்னா அங்க ஓவர் ரைட் ஆயிடக்கூடாதுல்ல. அங்க இருக்க ஃபைல் டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்காக இந்த கமாண்ட் போட்டு ஜஸ்ட் இத சேவ் பண்ணிட்டு வெளிய வந்துருங்க. தென் கிட் புஷ் -u ஆர்ஜின். ஆனா இது பார்த்தீங்கன்னா, நான் அங்க கிரியேட் பண்ணது ஒரு பிரைவேட் ரெபாசிட்டரி. டைரக்ட்டா குளோன் பண்றேங்க. பண்ணிட்டு இதுக்குள்ள வந்துட்டு இதுக்குள்ள சிடி குடுத்து போயிட்டு, அதுக்கப்புறம் காப்பி ஃபைல்ஸ் ஆர் டச் யுவர் ஃபைல்ஸ் பைத்தன் ஃபைல் 1, 2, 3 பண்ணிட்டு, நேரா நீங்க கிட் ஆட் குடுத்துட்டு, தென் யூ கேன் கோ வித் கிட் கமிட் அண்ட் கிட் புஷ். ஓகேவா? இப்ப இன்னும் ஒண்ணு சொல்றேன். இப்போ நான் இங்க போய் வேற ஏதோ உங்களோட கொலீக் ஆர் சம்ஒன் வந்துட்டு இங்க ஒரு ஃபைல் கிரியேட் பண்றாரு. டைரக்ட்டா இங்க ஒரு ஃபைல் கிரியேட் பண்றாரு. சும்மா ஜாவா ஃபைல் கிரியேட் பண்றாரு. ஜாவா ஃபைல் 1. சும்மா திஸ் இஸ் ஜாவா ஃபைல் 1. கமிட் பண்றாரு அத. கமிட் டூ மாஸ்டர் பிரான்ச். அதே மாரி ஆட் ஃபைல், கிரியேட் ஃபைல்,
ஜாவா ஃபைல் 2. திஸ் இஸ் ஜாவா ஃபைல் 2. இதையும் கமிட் பண்றேன். 2 ஃபைல் வந்து யாரோ கமிட் பண்ணியிருக்காங்க அங்க. ஓகேவா? ஸோ இங்க போய் நம்ம ரெபாசிட்டரி லிஸ்ட் பண்ணா அது இருக்காது. கரெக்ட்டா? ஸோ இந்த சேஞ்சஸ நீங்க வந்து உங்களோட ரெபாசிட்டரி கொண்டு வர முடியுமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். வித் அ சிம்பிள் கமாண்ட் கால் git pull அப்படின்னு குடுத்தா போதும். ஸோ இந்த ஒரு கமாண்ட் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட் வந்து அந்த ஜாவா ஃபைல் 1 அண்ட் ஃபைல் 2 வந்துட்டு புல் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இந்த செஷன் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா நீங்களே லோக்கல் ரெபாசிட்டரி புஷ் பண்ணும்போது சம் மைட் ஹவ் ஃபெல்ட் டிஃபிகல்ட். கொஞ்சம் கன்ஃப்யூஷன்ஸ் வந்திருக்கும். ஆ ஆனா ஃபோர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆனா அது வந்து இட் இஸ் நாட் அட்வைசபிள். ஓகேவா? ஆ குளோன் பண்ணி பண்றது இன்னும் கொஞ்சம் டைம் சேவ், கமாண்ட்ஸும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஸோ அதுவுமே ஒரு ஒன் ஆஃப் த பெட்டர் ஆப்ஷன்னு சொல்லலாம். பை யூசிங் குளோனு. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு பார்ட் 1 செஷன்ல வந்து வி பிளான் டு கவர் இட். ஸோ ஃபுல் ஓவர்வியூவா எப்படி கிட்டோட ஹிஸ்ட்ரி பார்த்தோம். வெர்ஷனிங்னா என்னன்னு பார்த்தோம். கிட்ட வந்துட்டு எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்த்தோம். ஹவ் டு கிரியேட் அ ரெபாசிட்டரி, ஹவ் டு ஒர்க் வித் லோக்கல் ரெபாசிட்டரி. ஸோ லோக்கல்ல இருந்து எப்படி நம்ம புஷ் பண்றது, அப்புறம் அங்க ரிமோட் ரெபாசிட்டரியே வந்துட்டு க்ளோன் பண்ணி அதை வந்து எப்படி புஷ் பண்றது. இன்கேஸ் இஃப் சம் சேஞ்சஸ் நியூலி ஹேப்பன், யூ கேன் யூஸ் git pull command to fetch the new changes. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இந்த இந்த வே ஆஃப் டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் ப்ளீஸ் வாட்ச் ஆல் த வீடியோஸ். ஸோ மோஸ்ட்லி என்னோட சேனலில் வந்துட்டு ரொம்ப லேட்டஸ்டான கண்டென்ட்ஸ் இருக்கும். மார்க்கெட்டில் வந்துட்டு என்னென்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த டூல்ஸ் தவிர்த்து இப்போ நீங்கள் குபரண்டிஸ் டூல்ஸ் போகிறீங்க, இல்லை வந்து நீங்கள் வேற ஏதாச்சும் கிட்லாப் போகிறீங்க, இல்லை ஜென்கின்ஸ் போகிறீங்கன்னா மார்க்கெட்டில் என்னென்ன லேட்டஸ்டாக இருக்கோ ஐ வில் அப்டேட் இன் மை சேனல் பிகாஸ் ஐ வாண்ட் டு ப்ரொவைட் த லேட்டஸ்ட் கண்டென்ட் டு மை சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் சேனல். Please like it. Please leave your comment if you like this session. And yeah, thanks everyone. So in our next session, we'll try to see ரியல் டைமா பிரான்ச்சிங் ஸ்ட்ராட்டஜினா என்னன்னு பார்க்கலாம். அதே மாதிரி வந்துட்டு ஹவ் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் பிரான்ச்சிங் ஆர் அவைலபிள் அண்ட் எது வந்துட்டு ரியல் டைம்ல வந்து ரொம்ப நம்ம அப்ளிகேஷனுக்கு எது ஈஸியாக சப்போர்ட் பண்ணணும், நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட்டு எதை யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அண்ட் தட் வில் பி ஒன் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இதை பார்த்துட்டோம், கீ லாகின் பார்த்தாச்சு. தென் வில் சி ஆல் த அதர் இம்பார்ட்டன்ட் கமாண்ட்ஸ் வச்சு எப்படி வந்து ஒரு ஒரு கிட்ல நடக்கிற இஷ்யூஸை வந்து பக் ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரி வந்துட்டு ரீபேஸ் பண்ணுறது இல்லை செரி பிக் பண்ணுறதுலாம் எப்படின்றத வந்துட்டு நம்ம போக போக பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் எவ்ரி ஒன் ஃபார் வாட்சிங். வில் சி யூ சூன். பை.